இன்னைக்கு ஷார்ட்டா ஒரு குக்கிங் vlog பார்க்க போறோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல வந்துட்டு நீங்க கேஸையும் மிச்சப்படுத்தலாம், டைமையும் மிச்சப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம சீக்கிரமா எப்படி ரசமும் பொரியலும் செய்ய போறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு தக்காளியும் புளியும் நம்ம வேக வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா வேலை முடியும். கூடவே நீங்க என்ன பொரியல் பண்றீங்களோ அந்த காயும் வச்சுட்டு ஒரு விசில் விட்டா போதும். அது வந்துட்டு சீக்கிரமா வெந்துடும். இதுக்கு இடையில நம்ம வந்துட்டு ரசத்துக்கு தேவையான மசாலா இடிச்சுக்க போறோம். தேவையான ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், 2 பூண்டு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கிட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரெடியா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இது செய்யறதுக்குள்ள நம்ம இதுவும் ஒரு விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு. காயை தனியா எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க நம்ம ஒரு கடாயில தேவையானதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இந்த காயும் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா பொரியல் ரெடி. நம்ம வேக வச்ச தக்காளியை ஆறின பிறகு நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டோம்னா ரசத்துக்கும் ரெடி ஆயிடும். அதே சமயம் நான் சாதமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரசத்தை தாளிக்க போறோம். கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் ஊத்திட்டு நம்ம இடிச்ச மசாலாவை இதுல போட்டு ஆட் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்துட்டு ரசப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு வாசனை வரும். அப்போ வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்புல நம்ம கரைச்ச தக்காளியை நான் வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்துட்டு அரிசி தண்ணியை ஊத்தி கூடவே கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா கொதிக்க கூடாது. ஒரு நொர கட்டினா போதும். அவ்வளவுதாங்க. மதிய சாப்பாடு ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் ஹெல்தியாவும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப்.